வரலக்ஷ்மி விரதம் செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 5 o'clock ஸ்டார்ட் பண்ணால் தான் 9 o'clock சாமி கும்பிட முடியும். யூஸ்வலாக எல்லோரும் வியாழக்கிழமை கலசம் வைப்பாங்க, ஒரு வெள்ளிக்கிழமை மார்னிங் வந்து கலசம் வைப்பாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வைக்கலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ஏர்லியராக இருந்துச்சு, அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் எக்ஸாக்டாக எதுவும் பிளான் பண்ணலை, ரேண்டமாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இந்த வருஷத்தோடு சேர்த்து 4th இயராக கலசம் வச்சு சாமி கும்பிட்றோம். நைட்டே பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பிளேட்டில் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. சாமியோட முகம், சாரீ இதெல்லாமே வந்து நைட்டே எடுத்து வச்சிட்டோம். ஸ்டில் இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது, பட் இது மட்டும் ப்ரியராக எடுத்து வச்சாச்சு. அண்ட் இந்த டைம் சாமிக்கு இந்த பர்பிள் கலர் சாரீ தான் வியர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கலர் சூட் ஆகுமான்னு ஒரே ஆசிலேஷனாக தான் இருந்துச்சு. பட் சாரீ கட்டினதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக இருந்துச்சு. ஒரிஜினல் பட்டு சாரீ தான், ஸோ ப்ளீட்ஸுமே நல்லா பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. பைதவே அம்மா பிரசாதம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சர்க்கரை பொங்கல் அண்ட் வெண்பொங்கல் ரெண்டுமே ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக சாரீ ப்ளீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ எப்பயுமே ஹாலில் தான் கலசம் வைப்போம். ஸோ ஹாலில் இருக்க டேபிள் மேலே கலசம் வச்சுட்டு அண்ட் அதுக்கு கீழே டீ டேபிள் வச்சு அதில் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலான்னு சொல்லி தான் அது மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் கலசம் வைக்கிறதுக்காக இந்த காப்பர் குடம் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு மேலே இருக்க குட்டி கலசத்தில் தான் அரிசி, சாமி கும்பிட்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே உள்ளே வச்சு கலசம் ரெடி பண்ணிடுவோம். ஃபைனலாக சாரீ ட்ரீட் பண்ணி
கலசம் செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா மாலை வந்து நானே தான் கோர்த்துருந்தேன். ஸோ சைஸ் வந்து நமக்கு வச்சுருக்க கலசம்க்கு தகுந்த மாதிரி மாலை நம்மளே வந்து கட்டினா தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால நானே மாலை கோர்த்துட்டேன். ஃபைனலாக கலசம் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான அவுட்ஃபிட்க்கு இந்த ப்ளூ சாரீ தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக அம்மன் அழகாக ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் மெயின் டோருக்கு முன்னாடி சிம்பிளாக கோலமும் போட்டாச்சு. பால்கனி காம்பேக்டாக இருக்கிறதுனால ஸ்டூல் மேலே கலசம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஃபைனலாக அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தாச்சு. அம்மனை உள்ளே எடுத்துகிட்டு வந்ததும் ஆரம் மாலை எல்லாமே போட்டு அம்மனோட ஃபைனல் டெக்கரேஷனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பூஜை ஸ்டார்ட் பண்ணதும் அதுக்கப்புறமா அம்மா எனக்கு விரத கயிறு வந்து கட்டி விட்டாங்க. தென் ஃபைனலாக 108 போற்றி சொல்லி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டில் இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் செலிப்ரேஷன் நடந்துச்சு. இது நமக்கு 4th இயர். அண்ட் இந்த வருஷமும் ரொம்ப நல்லாவே சாமி கும்பிட்டாச்சு. அண்ட் ப்ரீவியஸ் இயரில் எடுத்த ஃபோட்டோஸும் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் இந்த vlogல வேற என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்லுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், நாங்கள் ஃப்ரைடே கலசம் வச்சதுனால சண்டே புனர் பூஜை பண்ணி தான் கலசம் எடுப்போம். நீங்கள் யூஸ்வலாக எவ்வளோ டேஸ் கலசம் வச்சுருப்பீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
வரலக்ஷ்மி விரதம் உங்கள் எல்லாருக்கும் நிறைய நிறைய ஹாப்பினஸ், வெல்த், பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். until then bye, thanks for watching.